ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாதச் சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், ஆரோக்கியம், ஆரோக்கியமின்மை, பண வசதி இருக்குது, பண வசதி இல்லை, எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள் தொடர்ந்து இந்த உலக மக்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இது ஏன் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? சில விஷயங்கள் எனக்கு கிடைக்குது, சில விஷயங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கு கிடைக்கக்கூடாதோ அவங்களுக்கு அது கிடைக்குது, யாருக்கு கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் இது நடக்குது? இதற்கு பின்னால் என்ன மாதிரியான சூட்சமங்கள் இங்கு உலவி கொண்டிருக்கிறது? இங்கே எந்த ஃபீல்டில் வேணாலும் போகலாங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தில் பரிபூரண சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையை அவனே வடிவமைத்துக் கொள்வதற்குண்டான அனைத்து விதமான பரிபூரண சுதந்திரத்தில் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் உட்பட்டு இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இது போனால் பிரச்சனை வரும், இது தேவையில்லை, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கற்ற விஷயங்கள், நாம் அறிந்த விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள், இதன் வாயிலாக நாம் என்ன பண்ணுறோம்னா நாம் ஒரு வழியை, ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால சாதாரணமாக இருப்பவர்களெல்லாம் ஏளனத்திற்குரியவர்கள் கிடையாது. மிகப்பெரிய பரோடபமாக இருப்பவர்களெல்லாம் போற்றுதலுக்குரியவரும் கிடையாது. அது அந்தந்த வாழ்க்கை, அந்தந்த சூழ்நிலை, அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற் போல் அந்த விதி கர்மா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அது அவங்கள கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அந்த இடத்துக்கு தான் வரும். கடைசியாக முயற்சி மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். முயற்சியுடைய ரிசல்ட் யார் தர்றது? யார் கொடுக்குறாங்க? முதல்ல சொல்லுங்கள். ஒருத்தர் 10% உழைச்சி 100% லாபம் எழுதிடுவார். ஒருத்தர் 90% உழைச்சி 5% லாபம் எழுதுவார், ஏர்ன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் எழுத்து, தலையெழுத்து. தலையெழுத்துன்னா பகவானுடைய அருள். எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே. உழையும் பக்கம் காண்பார், உழைவின்றி தாழாது உயற்றுபவர், முயற்சி மையுறந்த கூலி தரும், நிறைய 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 விஷயங்கள் இருந்தால் கூட அந்த ஒரு விஷயம், அந்த மேலே இருக்கக்கூடிய பகவானுடைய கையொப்பம், ஒரு சின்ன சைன், அது தேவைப்படுது எல்லாத்துக்குமே. கடைசியாக எல்லாமே மறைகள் நிறையா சொல்லியிருக்கு, நிறைய பகவத்கீதையில் நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது, இதிகாச புராணங்களில் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எது எப்படி இருந்தாலும் அந்த குருவினுடைய அருளும் அனுகிரகமும் 1% இருந்தால்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு நாம் சென்று அமர முடியும். சரியான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தி கொண்டிருக்க முடியும். ஒரு பாமரன் என்ன பண்ணுறான்? ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறாங்க. ஒரு தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கலான்னு உள்ள உட்காடுறோம். அந்த தியேட்டர் பயங்கரமான ஒரு அல்ட்ரா மாடர்ன் தியேட்டர், பயங்கர கலர்ஃபுல் லைட்ஸு, பெரிய ஸ்க்ரீன், ஒரு குஷன் சேர் நிறைய போட்டுட்டு ரொம்ப அம்மக்கலமாக இருக்குது. தியேட்டர் நிரம்பி வழிகிறது, மக்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாமரன் ஒரு ஊர்லேருந்து போயிருக்கார், ஒரு பட்டணத்தில் போயிட்டு ஒரு படத்தை பார்க்கணும், சினிமா பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில். அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் ஒரு பயங்கரமான கதாநாயகன். அவர் பயங்கரமாக விளையாடுறாரு. படத்தில் சண்டை போடுறாரு, கத்தி எடுத்து வீசுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, அழறாரு, சிரிக்கிறாரு, நோய்வாய்ப்படுறாரு, பணக்காரனாகிறாரு, ஏழையாகிறாரு. ஒரு திரைப்படம்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த கதாநாயகனுக்கு. அந்த கதாநாயகன் என்னென்ன பிரச்சனையில் ஆட்படுகிறாரோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து விட்டு இந்த பாமரன் அவர் நோய்வாய்ப்படும் போது இங்கு அழுகிறான், அவர் எதிரிகளிடம் அடி வாங்கும் போது இங்கு அழுகிறான். ஐயோ, இன்னும் இவ்வளோ பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தி எடுத்து மற்றவர்கள் இவர்களை வீசும் பொழுது அதற்கும் இவர் அழுது கொண்டிருக்கிறான். முழுவதுமாக அந்த திரைப்படத்தில் இவன் ஒன்றிவிட்டான். கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். திரைப்படம் ஒரு கட்டத்தில் அது முடிகிறது. முடிகின்ற தருவாய் வரும்போது விளக்குகள் எரிகிறது. விளக்குகள் எரிந்தவுடனே அந்த மிகப்பெரிய திரை வெண்மையாக இருக்கிறது. கண்ணை துடைத்து கொண்டு அந்த கவலையிலிருந்து வெளியே வராத அந்த பாமரன் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த ஒளிபெருக்கியில் அவனுக்கு அந்த தியேட்டரில் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. என்னென்னா, இந்த படத்தில் நடித்த கதாநாயகனும் இந்த படத்தின் இயக்குனரும் இந்த மக்களை சந்திப்பதற்காக, ரசிகர்களை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க.
2 நிமிடங்களில் உங்கள் முன்னால் இந்த மேடையில் தோன்றுவார்கள் அப்படின்னு கதாநாயகன் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல வந்து நிற்கிறார். நல்லா நல்லா சூப்பராக வந்து நிற்கிறாரு. அவர் கூட டைரக்டர் அவர் வந்து நிற்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் அந்த திரையில ரத்த கலரியாக இருந்தது, எவ்வளோ பேர் அடி வாங்கினாங்க, தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது, கொஞ்ச நேரத்தில் விளக்கு போட்டால் எல்லாம் வந்து பிரைட்டாக ஒயிட் ஆகி போச்சு, நடந்தது எங்கன்னே தெரில. அந்த படத்தில் உதை வாங்கி அடி வாங்கி படாத பாடுபட்ட அந்த படத்தின் கதாநாயகன் இப்போ பார்த்தா அப்படி வெள்ளையும் சொல்லையுமாக எதிரில் வந்து நின்றுட்டுருக்கார். இது என்னன்னு சொல்லிட்டு இந்த பாமரனுக்கு ஒரே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இது சிறைச்சாலை கிடையாது, இது ஏதோ பனிஷ்மெண்ட் கிடையாது. இங்கே நாம் வந்திருக்கிறது கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இங்கு நாம் சில பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களது ஆத்மாவை அடுத்த கட்டத்திற்கு தகுதியாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த கதையை நான் சொல்றேன், அந்த கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கதை என்ன சொல்ல வருகிறது அப்படின்றது. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு இருக்கு, நிறையா இருக்கு. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், வீடு வாங்குறோம், காரு வாங்குறாங்க, பங்களா வாங்குறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள், உறவு முறை வளர்க்கிறார்கள். இதெல்லாம் நடந்தால் கூட வயது மூப்பு என்று ஒன்று வருகிறது. மூப்புனா வயசாகி போகுது. ஒரு இடத்துல வயசாகி போயிட்டு மரணம் என்ற ஒற்றை புள்ளியில் இந்த உலகத்தில் எந்த ஜாம்பவானாக இருந்தாலும் அந்த இடத்தை அவன் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிறது. அப்ப இவ்வளவு நாள்ல நடந்ததெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் விளையாட்டா, இதெல்லாம் எதுக்காக நடந்தது, அதை பத்திலாம் எதுக்கு பேசுறோம் நாம, இப்ப ஏன் நடந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கும் போது கண்டிப்பா வரணும் அந்த குழப்பம். அது வந்தாதான் இந்த வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக நாம் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் ஏன், இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம சொன்ன மாதிரி இது சிறைச்சாலை கிடையாது. இந்த இடம் வந்து ஒரு பல்கலைக்கழகம். இந்த இடத்துல, இந்த பல்கலைக்கழகத்துல பல்வேறு விதமான புது புது விஷயங்களை கற்று தேர்வதற்காக உங்களது ஆத்மாவினை தகுதியாக்கி கொள்வதற்காக, அதை வந்து பக்குவப்படுத்தி புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த இடத்தில் இறைவன் நம்மை அனுப்பியிருக்கிறான். இந்த பிறவி நாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாமரன் பார்த்த படம் பார்த்தான் இல்லையா, அது வந்து உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரிங்க, நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி, ரொம்ப துன்பத்தில் ஆழ்ந்திருந்தாலும் சரி, பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, எது எப்படி நடந்திருந்தாலும் கூட உங்களுக்குள்ளாக ஒருவன் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன்தான் அந்த ஆத்மா, அவன்தான் நிலையானவன். அவனுக்கு எதுவுமே நடக்கிறதே கிடையாது. எப்பவுமே நடப்பதெல்லாம் இந்த உடலுக்கும் இந்த மனதிற்கும் தான் நினைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய கர்ம விதிகளின்படி. அதுதான் அந்த திரைப்படத்தில் நாம் பார்த்தோம். அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனுக்கு ஒண்ணுமே நடக்கிறது கிடையாது, அந்த ஆத்மாவிற்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது. இந்த உடலுக்குத்தான் பல்வேறு விதமான மாற்றங்களும் இந்த மனதிற்கு பல்வேறு விதமான கவலைகளும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த திரைப்படத்தை நாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் போய்டா அப்படின்றது சொல்லக்கூடிய வகையில, உணர்த்தக்கூடிய வகையில குரு பக்தி என்கின்ற அந்த விளக்கு அந்த இடத்தில் எரியப்படுகிறது, ஒளிர்கிறது. அந்த இடத்துல வெளிச்சம் போட்டுட்டாங்கன்னா அப்ப தெரிஞ்சு போகுது, அடடா இதெல்லாம் வந்து உண்மை இல்லப்பா, இது எவ்வளவு சினிமா நடந்துட்டு இருக்கு, ஏதோ நிழற்படம் இது, அவ்வளவுதான். ஒளியும் சேர்ந்து நம்முடைய மைண்டை வந்து கெடுத்துருச்சு. நாம் நிஜமானவன், நமக்கு வந்து அழிவு கிடையாது அந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு, அப்படிங்கிறத நாம் உணரணும். அந்த டிட்டாச்மெண்ட் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். குரு பக்தி அப்படிங்கிற அந்த விளக்கின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய அறியாமை என்கின்ற அந்த இருட்டிலிருந்து வெளியிலே வர முடியும். அந்த இருட்டில் ஏதோ நடந்ததுன்னு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அது பொய்ங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறது அந்த வெளிச்சம் தான். குரு அந்த வெளிச்சமாக இருந்து உங்களுக்கு அந்த நிஜத்தன்மை உணர்த்தி கொண்டிருப்பார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மகிட்ட கேட்கறதே கிடையாது. அடுத்தடுத்த நாள் கடந்து ஏதோ ஒரு இடத்தில் நம்மை வந்து சந்திக்க வைத்து விடும். அதற்குள்ளாக நாம் விழித்து கொண்டு மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மிகப்பெரிய மகான்களுடைய அவருடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வின் கடமைகளை மிக செம்மையாக செவ்வனே நிறைவேற்றி என்றும் குருராஜா நாங்கள் உங்களது நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களது உள்ளத்திலே நீங்கள் அரியணை போட்டு அமர்ந்திருக்கிறீர்கள், அது யாராலும் மாற்ற முடியாது.
இந்த வாழ்வு, இந்த பிறவி தற்காலிகமாக இருந்தாலும் கூட உங்களை நாங்கள் வணங்கியதால் முழுமை பெறுகிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளாக வரணுங்க. நமக்குள்ளாக வரும் பொழுது, இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணரும் பொழுது, பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய முயற்சி சிறிதளவாக இருப்பினும் அந்த முயற்சிக்கு உண்டான விளைவு, அதனுடைய முடிவுகள் ரொம்ப செவ்வனே உங்களை அடையும். நீங்கள் நிம்மதியான பெருவாழ்வு பெற்றுக்கொண்டே இருக்கலாம், சந்தோஷமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த லாவோசுன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாவோசு அவர் ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி, சீன தத்துவ ஞானி. அவர் என்ன சொல்வார் பார்த்தா, வாழ்க்கையை அதன் இயல்பிலேயே வாழ்ந்து கொண்டிருங்கள், எதிர்நீச்சல் போடாதீங்க அப்படிங்கிற தத்துவம் அந்த லாவோட்ஸ். அந்த லாவோட்ஸ் என்ன சொல்றாரு, ஒரு மலையிலிருந்து ஒரு தண்ணி வருது, அந்த ஓடை போன்று கிளம்பி அது கீழே கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பள்ளம், மேடு, பாறைகள் எதுவாக இருந்தாலும் கூட, ஐயோ பாறை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதில் முட்டி மோதி அது நில்லாமல் எந்த இடத்திலெல்லாம் பாதைகள் கிடைக்கிறதோ அந்த பாறையை கடந்து அந்த பாதைகளை உருவாக்கி அதன் போக்கிலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இது இல்லை, அது இல்லை, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு எல்லா வருத்தங்களையும் தூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் பரிபூரணமானவர். குருராஜரை உணர்ந்ததால் உங்களுடைய வாழ்வு சுபிக்ஷம் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தரப்பட வேண்டும், உங்கள் வாழ்வு மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதை மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எந்த விதமான தயக்கமும் இன்றி அவற்றை உங்களுக்கு கொடுத்தருள்வார். அதனால என்னுடைய வாழ்க்கையை குருநாதர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்வு எல்லாமே அவருடைய பொற்பாத கமலங்களில் சரண் செய்யப்பட்டிருக்கிறது. நான் அவருக்கு உண்டானவன். அதனால நிச்சயமாக அவர் எனக்கு எந்த தருணத்தில் எப்பொழுது எது வேண்டுமோ அதை கொடுத்து இந்த வாழ்வை மிக சந்தோஷமான வாழ்வாக, நிம்மதியான வாழ்வாக எனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பக்தியோடு அவர் முன்னால் ஒரு மிகப்பெரிய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை விழுந்து வணங்குங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு என்றென்றும் நல்வாழ்வாக இருக்கும். என்றும் உங்களை நன்மையே தேடியும். ஓகே, நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகார